கொல்கத்தா டாக்டர் கேஸ். கொல்கத்தாவில் இருக்கிற ஆர்ஜிகர் அப்படிங்கிற மெடிக்கல் காலேஜில் அங்கே பயிற்சி மருத்துவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணி சஞ்சய் ராய்ங்கிற ஒருத்தன் கொன்னுட்டான். அவனை கடந்த ஆகஸ்ட் மாதம் அரெஸ்ட் பண்ணி விசாரணை போய்கிட்டு இருந்தது. இப்போ அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த ஆதாரங்களோட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி அவனை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு நேற்று ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நியூஸ் வந்த உடனே காலேஜில் இருக்கிற ஜூனியர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் மரண தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் மேற்கு வங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜியும் சிபிசிஐடிக்கு கேஸை மாற்றினால தான் இந்த மரண தண்டனை கிடைக்காம ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க என்ன காரணமாக சொல்கிறாங்கன்னா, கொல்கத்தா போலீஸே இந்த கேஸை விசாரிச்சிருந்தா இன்னும் நிறைய ஆதாரங்களை திரட்டி கடுமையான தண்டனையாக, அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. வலுக்கட்டாயமாக இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றினது தான் மரண தண்டனை கிடைக்காததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு மரண தண்டனை வேணும் இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே மக்களுடைய கோரிக்கை எல்லாமே மரண தண்டனை வேணும் அப்படிங்கிறதா தான் இருக்குது. நடக்கிற தப்புகளை குறைக்கிறதுக்கு மரண தண்டனை ஒன்று தான் தீர்வு. அந்த மரண தண்டனை கொடுத்ததை பார்த்தாவது அடுத்து தப்பு பண்ண போகிறவனுக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணி அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நம்மளுக்கும் மரண தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதுலேயாவது அடுத்து தப்பு பண்ண போகிறவன் அந்த தப்பை பண்ணாமல் இருப்பான். இதுவும் இல்லாமல் அந்த குற்றவாளியோட அம்மாவே சொல்லியிருக்காங்க, எனக்கும் 2 பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட குடும்பத்தோட வலியை என்னால் புரிஞ்சுக்க முடியும், அந்த இறந்த பொண்ணோட வலியும் என்னால் புரிஞ்சுக்க முடியும். என் பையனாக இருந்தாலும் சரி, அவன் பண்ணது தப்பு, அவனை தூக்கில் போடுங்க, அது போட்டாலே எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணை அவன் ரேப் பண்ணி கொண்டிருக்கான், அந்த பொண்ணு இறந்துட்டான், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது தான் சரி, அதை தான் கவர்மெண்ட் பண்ணணும். அந்த தண்டனை தான் இங்கே மக்களும் கேட்குறாங்க.